அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் மகரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த நபி மொழிகளை அறிவதற்கான தொடரில் ஹுதைபியா உடன்படிக்கை சம்பந்தமாக நாம் ஏராளமான செய்திகளை படிப்படியாக அறிந்து வருகிறோம். அந்த ஹுதைபியா உடன்படிக்கை எழுதி முடிக்கக்கூடிய இறுதி தருவாயை ஒட்டுமொத்த மக்களும் அடைகிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை இரண்டு சாராருக்குமான சமாதான உடன்படிக்கையாக இருந்தாலும் கூட அதில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான வாசகங்கள் அனைத்தும் மக்கத்து காஃபிர்களுக்கு சோதுவாகவே, அவர்களுக்கு எப்படி வேண்டுமோ அவர்களுக்கு தோதுவாகவே ஏராளமான வாசகங்களை அமைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு படியாக நபிகளார் அவர்கள் இறங்கி செல்ல செல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாசகங்கள் அவர்கள் சொல்ல சொல்ல அனைத்திற்கும் நபிகளார் சரி சரி என்று இறங்கி செல்ல செல்ல இஸ்லாமியர்களினுடைய மனதில் ஒரு வகையான வேதனை, ஒரு வகையான ஒரு அலட்சிய தன்மை, இஸ்லாமியர்களுக்கு ஒரு வகையான மன சங்கடம் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார்கள். ஆனால் இறுதியாக ஒரு சம்பவம் நடந்தது. அவர்கள் ஏற்றிய அந்த வாசகங்கள்ல ரொம்ப அநியாயமான ஒரு வாசகம் என்னன்னா, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தால் அவரை நீங்க வச்சிருக்க கூடாது, எங்களிடத்திலேயே திருப்பி ஒப்படைத்து விட வேண்டும். இதை எந்த முஸ்லிமினுடைய உள்ளமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு, நாடை விட்டு, அவர் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு, எல்லா சொத்து சோங்களையும் விட்டுட்டு மார்க்கத்துக்காக வேறொரு ஊருக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராரு. மிகப்பெரிய ஒரு தியாகம், இஸ்லாத்தினுடைய தலை சிறந்த காரியமான ஹிஜ்ரத்தை ஈடுபட்டு வராரு. அப்படி வந்த மனிதரை நம்ம அரவணைத்து நம்மோடு வைத்துக் கொள்ளாமல் திரும்ப மக்கத்து காபிர்கள்ட்டே விடுவதா என்று எந்த ஒரு முஸ்லீமினுடைய மனமும் ஒத்துழைக்கவே இல்லை. அதே நேரத்தில் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைகளிலும் கால்களிலும் விலங்கு மாட்டியவர்களாக வருகிறார்கள். மிகப்பெரிய சங்கடமான ஒரு சூழல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ கெஞ்சி கேட்கிறார்கள், இறுதியாக இந்த ஒருவரை மட்டும் தந்துருங்க, இனிமே யார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்தாலும் நாங்கள் அவர்களை வச்சிருக்கவே மாட்டோம், நாங்க அனுமதிக்கவே மாட்டோம், உங்கள்ட்ட திருப்பி கொடுத்துறோம். இறுதியாக அபூ ஜந்தலை மட்டும் தாங்கன்னு கேட்கிறாங்க. காஃபிர்கள் புறத்திலிருந்து ஒத்துக்கொள்ளவே இல்லை. சுகைல் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள், எங்களால கொடுக்கவே முடியாது. அபூ ஜந்தல் அவர்கள் கதறுகிறார்கள், இஸ்லாமியர்களை, நண்பர்களை, என்னை இப்படியே விட்டுட்டு போயிருவீங்களா? என்னை மீண்டும் காஃபிர்கள் கையில ஒப்படைக்க போறீங்களா? நான் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். நான் பட்ட சித்திரவதை ஒருபோதும் யாரும் படவே இல்லை. அவ்வளவு காலங்கள் மக்காவில் இருந்து அவ்வளவு டென்ஷன், அவ்வளவு பிரஷர், ஏராளமான சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தால், கைகளிலும் கால்களிலும் விலங்குகள் மாட்டப்பட்டிருந்தார். இறுதி நிலைமை அவரை கூட அவ்வளவு பெரிய படைபலத்தால் எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை. மீண்டும் காஃபிர்களிடத்திலேயே ஒப்படைத்து விடுகிறார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வேதனை ஆட்படுகிறது. இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிந்தவுடன் அந்த உடன்படிக்கைக்கான ஏராளமான வாசகங்கள் எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒட்டுமொத்த சஹாபாக்களும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் வருகிறார்கள். ரசூலாட்ட வந்துட்டு ரசூலாவிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளை பாருங்கள். உமர் அவர்கள் முதலாவதாக கேட்கிறார்கள், அலஸ்த நபியல்லாஹி ஹக்கா, உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் தானா என்று கேட்கிறார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய உள்ளம் பாதிப்படைந்திருந்தால், தம்முடைய தூதரை பார்த்து, தம் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய தூதரை பார்த்து இந்த ஒரு வாசகத்தை சொல்லி இருப்பார்கள். எல்லாவற்றையும் நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி அவர்கள் தான் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு சூழ்நிலை அவ்வளவு மோசமாக இருந்தது. வந்து முதலாவது கேள்வி, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வினுடைய தூதர் தானா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு நிறுவனத்திற்கு தலைவராக இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தையா இருக்கிறோம். நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தவங்க, நீலாம் ஒரு ஓனராயா, நீலாம் எனக்கு பெத்தெடுத்து என்னுடைய வாப்பாவா அப்படின்னு கேட்டா நமக்கு எவ்வளவு கோபமும் ஆத்திரமும் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கோபத்தை வெளிக்காட்டல. அவ்வளவு பெரிய மிக முக்கியமான ஒரு சூழல், மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு ரோஷத்திற்குரிய ஒரு கேள்வியை கேட்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த கேள்வியை உள்வாங்கி கொண்டு அமைதியான முறையில் ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, ஆமா நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியாம கிடையாது. அந்த ஆத்திரத்தினுடைய விளைவாக கேட்கக்கூடிய கேள்வி, நபிகளார் அவர்கள் ஆசுவாசப்படுத்தக்கூடிய பதிலை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த கேள்வியை கேட்கிறார், அல் அஸ்னா அல் ஹக் வ அதுனா அல் பாத்தில், நம்ம சத்தியத்திலையும் நம்முடைய எதிரிகள் அசத்தியத்திலும் இல்லையா? நம்ம தானே சத்தியத்தில் இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் தானே இருக்கிறாங்க. ஆமா, நம்ம தான் சத்தியத்தில் இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள். அப்புறம் எதற்காக நாம் இறங்கி சென்று சென்று நம்முடைய மார்க்கத்திற்கு இழிவை சேர்க்க வேண்டும்? சத்தியம் நம்மள்ட்ட தான், எதுக்காக இறங்கி போகணும்? எதற்கும் இறங்கி போவதற்கு அவசியமே கிடையாது. எதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்திற்கும் நீங்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு கேள்வியாக வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
அடுத்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தீர்களே, விரைவில் நாம் இறை இல்லம் காபாவை தவாப் செய்வோம் என்று சொல்லி அழைத்து வந்தீர்களே, என்ன ஆனது அந்த வாக்குறுதி? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கேள்வி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், விரைவில் நாம் இறை இல்லம் காபாவை தவாப் செய்வோம் என்று சொன்னேன், அதைத்தான் இப்போதும் சொல்கிறேன், விரைவில் நாம் இறை இல்லம் காபாவை தவாப் செய்வோம். ஆனால் இந்த வருடம் கிடையாது, இந்த வருஷமே நான் அவங்களை கூட்டிட்டு போய் தவாப் செய்வோம் சொன்னா, விரைவில் இறை இல்லம் காபாவை தவாப் செய்வோம் என்றால் நிச்சயம் விரைவாக இறை இல்லம் காபாவை நாம் தவாப் செய்வோம். அந்த வாக்குறுதியில் என்ற மாற்றமும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால பொறுத்துக்க முடியல. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் செல்கிறார்கள். அடுத்த முக்கியமான நபித்தோழர் அவரிடத்திலும் சென்று இதே கேள்விகளை கேட்கிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரா? எதற்காக இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு இறங்கி போய்கிட்டே இருக்காங்க? நம்ம சத்தியத்திலே அவங்க அசத்தியத்திலே இல்லையா? எல்லா விஷயத்திற்கும் இறங்கி சென்று நாம் ஏன் நம்முடைய மார்க்கத்திற்கு இனிமை சேர்க்க வேண்டும்? உம்ரா செய்வோம் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களே, தவாஃபே செய்யலையே. அபூபக்கர் அவர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் நபிகளார் சொன்ன அதே பதிலை அச்சு பேசாமல் சொல்கிறார்கள், கூடுதலாக சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டார்கள், இறைவனுக்கு புறமாக ஒருபோதும் ரசூலுல்லாஹ் நடக்கவே மாட்டார்கள் என்று சொல்லி பதிய வைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களினுடைய நிலைமையும் மனதளவில் மிகப்பெரிய வேதனையை சுவைத்திருந்தார்கள். இறுதியில் என்ன ஆகுதுன்னா, அல்லாஹ்வினுடைய மார்க்க சட்டம், உம்ராவிற்காக கிளம்பி உம்ரா செய்ய முடியாமல் நடுவில் தடுக்கப்பட்டு விட்டால் எந்த இடத்தில் தடுக்கப்படுகிறார்களோ அங்கேயே பலி பிராணிகளை அறுத்து பலி கொடுத்து விட்டு அங்கேயே தங்களினுடைய தலைகளை மலித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தடுக்கப்படுபவர்களினுடைய சட்டம். ரசூலுல்லாஹ் தம்முடைய தோழர்களுக்கு கட்டளை இடுகிறார்கள், தோழர்களே சென்று பலியிட்டு விட்டு உங்களினுடைய தலைகளை மலித்துக் கொள்ளுங்கள். ஒரு தோழர் கூட எந்திரிக்கவே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு மனவேதனைக்கு சஹாபாக்கள் ஆட்பட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணசச்சாலே அதை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய தோழர்கள். ரசூலுல்லாஹ் வாய் திறந்து சொல்கிறார்கள், சென்று பலியிடுங்கள், உங்களினுடைய தலைகளை மலித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் கூட எழவே இல்லை. அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு மன வேதனையை சுவைத்த ஒரு தருணம் அதுவாக இருந்தது. இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியிலான இணக்கம் இன்னும் எந்த அளவுக்கு உறுதியானது, இந்த ஒரு சூழலில் இருந்து எப்படி மீண்டு வந்தார்கள், ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய இறுதி நிகழ்வுகள் என்ன என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம். வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.